Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Boss Baby Back in Business Season 3 Episode 4 The Cook I Cook. ஓபன் பண்ணா நம்ம டிம் சேர்ல ஒரு நோட்டை வச்சு ஜன்னலுக்கு நேரா இழுத்து வச்சிருப்பான். அப்போ பாஸ் பேபி வந்து ரூமை பார்த்து ஷாக் ஆயிருவான். என்னடா பண்ற, ரூமையே கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு, ஓ அதுவா, ஹோம்வொர்க்க போட்டு கூப்சாமி மாடசாமி மயில்சாமி கந்தசாமி அப்படி அவர் கையில இருக்க ஆப்பிள அம்பானியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தர்கிட்டயும் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு யோசிக்கணும் முட்டை? ஏன்னா இப்ப இருக்க மார்க்கெட்டோட நிலவரம் படி ஆப்பிளோட விலை ரொம்பவும் ஜாஸ்தி, ஆப்பிள் அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு வெறித்த முட்டாம பயிலுகன்னு புலம்புவான். டக்குன்னு சரோஜா இழுத்து, பாஸ் நீங்க தான் என்ன காப்பாத்தணும், ஏன்னா நான் உங்ககிட்ட தான் வேலை பாக்குறேன்பா. சரி ஓகே, கரெக்டா வீக்கெண்ட் தான் வந்திருக்கீங்க, நானும் ஏதாச்சும் வேலை வருமானு பார்த்தேன், கரெக்டா வந்துட்டீங்கன்னு சொல்லுவானா. இல்ல பாஸ், அவ இன்னைக்கு ஏதோ கம்பெனி ட்ரீட் இருக்குன்னு வர சொல்லிருக்காம்பா. உடனே டிம் டென்ஷன் ஆகி, இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, இன்னைக்குமா வேலை கொடுத்துருக்கா, இந்த கொடுமையை எப்படியாச்சும் தடுக்கணும்பானா. உடனே சரோஜா என்னன்னு சொல்லுவேன்னு நக்கலா கேப்பாளா. நேரா அவகிட்ட போய் தொலுப்புன்னு கண்ணத்துல 2 அப்பு வைக்காம உன்னோட சிஓ வேலையை விட்டுட்டு பழைய மாதிரி பிளாட்ஃபார்ம் கடையில சேல்ஸ் கேல பாரி இருபாடு சொல்வேன். பாஸ் இது வேலைக்காகாது பாஸ், இதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் வழி சொல்லணும், உங்கள மாதிரி கிரிமினலா யாருமே இந்த கார்ப்பரேட் உலகத்துல யோசிச்சது இல்ல, சோ நீங்களே பிளான் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, எனக்கு இதெல்லாம் ஒரு சுண்டக்கா மேட்டர்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம பைல்வான் தூக்கி, வா நம்ம டீம் ஒன்னா சேர போகுதுன்னு 3 பேரையும் நசுக்குன்னு நசுக்கிட்டு இருப்பானா. ஆக்சுவலா டிம்மே அவன் ஹோம்வொர்க் புக் அந்த சேர்ல வச்சு ஜன்னல் வழியா தூக்கி அடிக்கிறதுக்கு தான் அந்த செட்டப்பே பண்ணிருப்பான். பைல்வான் போட்டு நசுக்குனதுல அந்த செட்டப் எல்லாம் கலைஞ்சு டாப்னு தூக்கிட்டு அவனை வெளியே வீசிரும். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. சரோஜா குறுன்னு பைனாகுலர்ல என்னத்தையோ பாத்துக்கிட்டு இருப்பா. என்னன்னா அங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கும். அந்த ஸ்டேஜை சுத்தி பேபி கார்ப்ல ஒர்க் பண்ற பேபிஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு இருப்பாங்க. அங்கதான் அந்த சிஇஓ ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடத்த போறா. அந்த கண்ட்ரவியை எப்படியாச்சும் நம்ம தட்டுக்கணும்னு ஆளுக்கு மறி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த குடுகுடுப்புக்காரி சிஇஓ வந்து அதுவும் மரத்துல இருந்து குதிச்சு அண்டா குண்டா உருட்டின மாதிரி பல்ட்டி எல்லாம் போட்டு நேரா ஸ்டேஜுக்கு ஒரு ஜம்ப போட்டு கூன்னு கத்துவா. அப்படியே எல்லாத்தையும் அதே சொல்லிட்டு, கூன்னா என்னன்னு கேக்குறீங்க தானே? இல்ல மேடம் கேட்கல. இல்ல நான் சொல்லியே தீருவேன். இப்போ பேபிஸோட லவ் அதிகம் பண்ணணும்னா பேபிஸ் மாதிரி நடந்துக்கணும். நீ சொல்லு, கடைசியா எப்ப தவுண்டு நடந்த, நான் எல்லாம் தவுண்டு நடக்க மாட்டேன் பாலா. அதுதான் அந்த மாதிரி நம்ம பேபி தன்மையை வெளியே வர வைக்கிறது, அதாவது பேபிஸ பரவச நிலைக்கு கொண்டு வர்றதான் இந்த கூ. நீங்க எல்லாம் பிசினஸ் பேபிஸ்ங்கிறதுனால உங்களுக்காக ஒரு கேம் வச்சிருக்கேன். இதுல நல்லா விளையாடுறவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்க குடுகுடுப்பும் பாலா. அதை பார்த்துட்டு யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. அப்ப யாராச்சும் இதை வின் பண்ணிட்டீங்கன்னா எங்களை விட்டுருவீங்களான்னு கூட்டத்துல ஒருத்தி கேப்பா. கண்டிப்பானதும் 50 பேர் விழுந்தடிச்சு கேம் விளையாட ரெடி ஆயிருவாங்க. அதை பார்த்த சரோஜா, ஏது நம்ம கம்பெனி காம்படிஷன் நடத்துது, அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா ட்ரோஃபி கொடுக்குறாங்களா அப்படின்னு ஷாக்கா பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பாஸ் பேபி பார்த்துட்டு, இவளும் சரியான கார்ப்பரேட் கிரிமினலா தான் இருக்கிறா, இவளை வேற மாதிரி தான் அட்டாக் பண்ணும் சொல்லுவானா. உடனே டிம் டிங்குவாங்கா சிங்கா லுங்கா அட்டாக் பண்ணிடலாமான்னு கேட்பான். ஐயோ அவ தான் கொள்றானா, இவன் அதுக்கு மேல கொள்றானேன்னு சரோஜா தலதலையா அடிச்சுக்குவா. சரி பாஸ், இப்ப நமக்கு டைம் இல்லம்பா, சரி பாம் ரெடியா வச்சுக்கேன்னு பாஸ் பேபி சொல்லிட்டு அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன் பானா. அப்போ எங்க எல்லாத்துக்காகவும் நீங்க அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்களான்னு கேப்பா. ஆமா பின்ன இப்படி ஒரு சப்போர்ட் பண்ற டீம் இருந்தா கலந்துக்க மாட்டாங்களான்னு கேப்பான். உடனே பைல்வான், பாஸ் உங்களால அந்த பரவச நிலையை அடைய முடியுமான்னு கேப்பானா. அடக்கு இருக்கு பயபுள்ள, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா சிட் அப்ஸ் புஷ் அப்ஸ் ஜாக்கிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம பாஸ் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு சொல்லுவாளா. இல்ல சரோ, ஆக்சுவலா நான் இங்க இருக்கவே கூடாது, ஆனா இருக்கிறேன், ஏன்னா என்னைய வேலையை விட்டு துரத்திட்டாங்க, அதனால 50 பேரைய போட்டு தள்ளணும்பா. டக்குன்னு சரோஜா பாஸ் பேபியை தூக்கி கொண்டே ஒரு பேபி கிட்ட விட்டு, ஏய் பெக் பேபி, இதுதான் டேல் அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட், பாத்திருக்கியான்னு கேப்பா. எவனா இருந்தா எனக்கு என்ன, போடா டேல்ன்ட்டு போயிருவா. என்ன சரோ என்ன நடக்குது, நான் போய் கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயா இந்த பச்சை முகத்தை மறந்துட்டாங்கன்னு கேப்பான். அட விடுங்க பாஸ், நம்ம எல்லாம் பேபிஸ், எதையுமே மண்டையில ஒழுங்கா வச்சுக்க மாட்டாங்க பா, அதுக்காக எடுக்க வருவான். டக்குன்னு பாஸ் பேபி கண்ண முடிடுவாளா. ஐயோ எல்லாமே இருட்டா இருக்கு, உலகம் எங்க போச்சுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவான். அப்ப டீம் வந்து, என்கிட்டயும் ஒரு பழைய ரோபோட் இருந்துச்சு, அது பேபி காம்படிஷன்ல சேர்றதுக்காக பேர் கொடுத்துருவான். அங்க இருந்த பெரிய போர்டுல ஒவ்வொருத்தர் போட்டோவையும் லைனா ஒட்டி வச்சிருப்பாங்க. வின் பண்றவங்களுக்கு இந்த தங்க குடுகுடுப்புன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் எச்ச விடு ஒழுக விடு, என்னன்னா யாரு ரொம்ப தூரத்துக்கு எச்ச ஒழுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். இதெல்லாம் ஒரு மேட்டரான நம்மால ஸ்டைலா மேலே ஏறி நின்னுட்டு கூடுறா பாலன்னு வாங்கி முடக்கன்னு குடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு பேபி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், டேலுங்கிற பேபி பித்தலாட்டம் பண்ணுது, அவன் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேர் திருட்டுத்தனமா உதவி பண்றாங்கன்னு போட்டு கொடுத்துருவானா. உடனே சிஓ வந்து, இதுக்கு பேரு திருட்டுத்தனம் இல்ல, அவனோட டீம்மேட்ஸா இருக்கும், அது மட்டும் இல்லாம அவன் அக்கௌண்டன்ட், எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து தான் பண்ணுவான்னு இழிச்சுக்கிட்டே போயிருவா. என்னால முடியலடா சாமின்னு புலம்புவான். டக்குன்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு விசில் அடிச்சிருவாங்க. 50 பேபியும் லைனா நின்னு எச்சி ஒழுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒழுக்க அந்த லீடர் போர்டுல அவங்களோட போட்டோ மேலே ஏற ஆரம்பிக்கும். நம்மால எவ்வளவோ முக்கி ட்ரை பண்ணுவான், ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அந்த கூட்டத்துல ஒரு பேபி கூ அப்படிங்கிற பறவை
பரவச நிலை அடைஞ்சிருவாளா? உடனே ஜொல்லு சும்மா நீ இல்லாம தங்கிட்டு கிடக்கும். அதை பார்த்த சிஇஓ அட்டேங்கப்பா டைம் முடிஞ்சது, எம்மாம் பெருசுக்கு ஜொல்லு ஊத்திருக்கான்னு பாராட்டிட்டு இருப்பாளா? அதை பார்த்த பாஸ் பேபிக்கும் ஜொல்லு ஒழுக ஆரம்பிச்சிரும், அதுவும் கொஞ்சமா. உடனே அம்பிட்டு பேரு டென்ஷன் ஆயிருவாங்களா? டீம் மட்டும் சரி விடுங்க அடுத்த காம்படிஷன்ல பாத்துக்கலாம்னு கூட்டு போயிருவான். அடுத்த காம்படிஷன் சந்திலே பொந்திலே. ஒரு பாக்ஸ்ல ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸ்டார், சர்க்கிள்னு அம்பிட்டு ஷேப்பையும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்தந்த ஹோலுக்கு ஏத்த மாதிரி பாக்ஸ், ஸ்டார், ரெக்டாங்கிள் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தூக்கி உள்ள போடணும். நம்மளும் யோசிச்சு போட்டுட்டு இருப்பான். மத்த பேபிஸ் எல்லாம் சும்மா மின்னல் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி போறதுனால அம்பிட்டு பேரு மேல போயிருவாங்க, நம்மளு மட்டும் கீழே கிடப்பான். அதுலயும் ஒரு பேபி பரவச நிலை அடைஞ்சதுனால வெடுக்குன்னு உள்ள போட்டுருவா. அடுத்த காம்படிஷன் கர்முர் டர்புர், அதாவது ஏப்ப விடணும். அம்புட்டு பேபிஸும் கர்ரு கர்ரு கர்ருன்னு ஏப்ப விட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பாலெல்லாம் ஊட்டி விட்டு பணிவிடையெல்லாம் செஞ்சு ஏப்ப விட சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ட்ரிபிளட்ஸும் பரவச நிலை அடைஞ்சிருவாங்க. அப்படி அடைஞ்ச உடனே கண்ணோட கருவிலி சும்மா பிதிங்கிட்டு பெருசாகி ட்ரிபிளட்ஸ் டீமே சும்மா சுத்தி ஏப்ப விட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்மளு ஷாக் ஆகி அம்புட்டுதான். அடுத்த காம்படிஷன் காலை பூட்டி இறுக்கி பூட்டி கடிச்சு முடி. இதுல என்ன பண்ணுவோம்னா காலோட கட்டவரல வாயில வச்சு சூப்பணும். குழந்தைங்க தான் நார்மலாவே பண்ணுவாங்களே, ஆனா நம்மளால நார்மல் பேபி இல்லையே, பாஸ் பேபி ஆச்சே. என்னென்னமோ பண்ணி பைல்வான் நமக்கு ட்ரை பண்ணுவான். காலு கிட்ட வாய் போறக்குள்ளேயே படாத பாடு பட வேண்டியிருக்கும். ஆனா மத்த பேபிஸ் எல்லாம் கட்ட வரல கேஷுவலாவே சூப்பிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த டீம் சும்மா இல்லாம அது ரொம்ப ஈச்சிப்பா, இந்த பாரு நான் பண்றேன்னு காலை பிடிச்சி நக்கிடுவான். அப்படி நக்கின உடனே டீம் பரவச நிலைக்கு போயிருவான். அப்படி பரவச நிலைக்கு போனவன் குழந்தை மாதிரி கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி கொஞ்சம் மாறி நடந்துட்டு இருப்பானா. ஐயோ எனக்கு என்னமோ ஆயிருச்சு, நான் அண்ணியனா மாறிட்டேன்னு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுவான். உடனே சரோஜா பைல்வான போய் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க சொல்லிடுவா. இங்க நம்மால முக்குன்னு முக்கி வர வேண்டியதெல்லாம் வராத அளவுக்கு முக்கி கஷ்டப்பட்டு நாக்க வச்சு தொட்டுருவான். சூப்பர். இப்போ நம்ம லீடர் போர்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருப்போம்னு பாப்பான். அவ்வளவு நேரம் கீழே கிடந்தது லைட்டா மேல ஏறி இருக்கும். ஐயோ அசிங்கப்படுத்திருச்சேன்னு கோவத்தில் நின்றுட்டு இருப்பான். கவலைப்படாதீங்க பாஸ், எறும்புன்னா கடிக்கிறதும் தண்ணினா எடுத்து குடிக்கிறதும் சகஜம் தானே பா. போதும் ஆக்ஸா பிளேட் வச்சு அறுக்காத, நான் யாருன்னு எனக்கு தெரியும் பா. அப்போ அந்த 3 idiots வந்து நம்மால சுத்திக்கிட்டே கிண்டல் பண்ணுவாங்க. ஏய் டேலே, நீ அக்கௌண்டன்ட் தானே, என்ன மேன் விளையாடுறேன்னு சுத்தி ரொம்பவே ரிஸ்க் என்ன வேலையை நீ சொல்றே, இதை நானே பாத்துக்கிறேன், அதுக்கு நான் முதல்ல வின் பண்ணணும், நீ கம்முன்னு சொல்லிடுவானா. அப்படியே கட் பண்ணி நம்ம பைல்வான காட்டுறாங்க. டிம்ம தேடி போனவன் காஞ்சூரிங் படத்துல பேய் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாண்ட மாதிரி காட்டுக்குள்ள டிம்மு கிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். டிம்மு குழந்தை மாதிரியே சத்தம் கொடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பானா. சட்டனா வந்து நம்ம பைல்வான் மேல பாய்வான். நீ பேபி இல்லன்னு கத்தற சவுண்ட் கேட்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம பாஸ் பேபியை காட்டுறாங்க. அவன் எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணுவான், அண்ணன் தூங்கவே முடியாது. அந்நேரம் பார்த்து அந்த சிஓ வேற கிட்டாரை வச்சு பாட ஆரம்பிச்சிருவா. ஐயோ இவ ஓசோனா பாட்டியே ஓன்னு ஒப்பாரி வைப்பாளே, என்ன பண்றதுன்னு சரோஜா பதறிட்டு இருப்பா. எல்லாருக்கும் வணக்கம், நான் பாட ஆரம்பிச்சேன்னா என்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு ரகுமானே சொல்லுவாரு அப்படின்ட்டு பாட ஆரம்பிப்பா. உடனே நம்மளால வெட்டுக்கு நின்றுச்சு. நீ பாடுறதுக்கு முன்னாடி எனக்கு பாடைய கட்டிருப்பான். பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க இதை அமுக்கிட்டு இருங்கப்பா. அவனும் அமுக்கி பாப்பான், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. சரி நான் கதை சொல்றேன், நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பண்ணனு கேப்பான். தலை அதுக்கு கூட அவ இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பா. ஆனா நீங்க இந்த கேம்ல தோத்துட்டீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு அவ ஒரு பக்கம் கத்த, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இவன் ஒரு பக்கம் கத்த, சிஇஓ கிட்டார் வாசிக்கிறேன்னு ஒரு பக்கம் கத்திட்டு கிடப்பா. உடனே சரோஜா காண்டாயி, நீங்க ஜெயிக்கிறத மட்டும் வேலையை பாருங்க, நான் அந்த பித்தலா குண்டா மண்டைய எப்படி நசுக்குன்னு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடறேன்னு பாருங்கன்னு நேர அந்த ஸ்டேஜுக்கு மேல போய் நின்னுட்டு ஐ குடுகுடுப்புக்காரி உன்னோட ஆட்டத்தை சர்ன்னு பாஸ் பேபி எழுத்துட்டு மேல போவாங்க. அப்பந்தான் நம்ம பாஸ் பேபி பரவச நிலை அடைஞ்சிருவான். அப்படியே சொர்க்கத்துல சூடான காப்பி குடிச்சிட்டு பறக்கிற மாதிரி வெட்டுக்குன்னு எந்திரிப்பானா. ஐ நம்ம பாஸ் சாகல, உயிரோட தான் இருக்காரும்பா. விட்டா என்ன அடக்க என்ன உலகமடா இது. அப்புறம் என்ன, இந்த பிரைஸை வின் பண்ண மகா மாமனிதர், அவர் ஒரு புனிதர், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பா. இங்க சரோஜா பைல்வான் டீம் 3 பேரும் ஆளாளுக்கு ஒரு வெப்பனை வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. பாஸ் பேபி பிரைஸ் வாங்கின உடனே அவளை போட்டு தள்ளிடணும்னு. ஆனா அந்த சிஇஓ அடிச்சா பார் அந்த பல்டி, இந்த பிரைஸ் யாருக்கு போகுதுன்னா எல்லாருக்கும் நிறுவா. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பீரங்கிய வச்சு அவ கையில வச்சிருக்க மாதிரியே தங்க குடுகுடுப்பைய சுட்டு தள்ளுவா. அதை பார்த்த நம்ம டீம் நம் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே சொக்கனாதா அப்படின்னு கடுப்புல நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கடைசியில பார்ட்டிசிபேஷன் ட்ரோஃபி கொடுத்துட்டாலேன்னு புலம்புவானா. உடனே பைல்வான் பரவாயில்ல பாஸ், நம்ம தோத்தாலும் ஒன்னாவே தோப்போம், விட்டு தள்ளுங்க பாத்துக்கலாம். அப்போ ஹெண்டர் ஷாட் அங்க வந்து ஏய் பாஸ் பேபி எப்படி இருக்கேன்னு கேப்பான். உடனே துள்ளி குச்சி வந்து நீ ஆச்சு நீ ஞாபகம் வச்சிருக்கியடா நண்பான்னு கட்டி பிடிச்சுக்குவான். செர்ரா விர்ரா ஒரு தகவல் சொல்ல வந்தேன்னு ஐசிஓ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களை அன்புடன் வேலையை விட்டு தூக்குகிறோம், போய் தொலைன்னு வேலையை விட்டு துரத்திடுவாங்க. அப்ப அச்சார் வந்து மேடம் நீங்க இதுல செயின் பண்ணீங்கன்னா வேலையை விட்டு போயிடலாமா, காத்துக்கு பேப்பரே பிச்சுக்கிட்டு போயிரும். உடனே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. அப்ப நம்ம சரோ வந்து அவ உண்மையா நிஜமா சத்தியமா வேலையை விட்டு போயிட்டாளான்னு கேப்பா. ஆமான்னு சொன்ன உடனே சரோஜா கண்ணு விரிஞ்சி அவளும் பரவச நிலைக்கு போயிருவா. சும்மா பைக்ல பறக்கிற மாதிரி. அப்படி அவ பரவச நிலையில பறக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.